ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கைஸ், நாங்கள் எல்லாரும் நாங்கள் படித்தோம்ல காலேஜ், அந்த காலேஜில் இன்னைக்கு கான்வெகேஷன் டே. அந்த கான்வெகேஷன் டேக்கு நம்ம போக போகிறோம் நண்பர்களே. கான்வெகேஷன் டேனா நமக்கு பட்ட படிப்பா பட்ட பாகாயம் படுகாயம் பட்ட விழா கொடுக்க போகிறாங்க நண்பர்களே. நமக்கு எல்லாரும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு நமக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்களே, அந்த சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்க போகிறோம். நண்பர்கள்லாம் ஒன்றா நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வீரனை பார்த்துருக்கோம், அப்புறம் ராகுலை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹரி, பிரவீன், சுனில் எல்லோரும் வராங்க. இங்கே பாருங்க, இந்த வண்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது கைஸ். அது என்னன்ட்டு ராகுல் ஒரு கொஞ்சம் நேரத்தில் பண்ணி காட்டுவான். இங்கே பண்ணால் எல்லோரும் செருப்பு கழட்டி அடிப்பாங்க. அந்த இப்போ நாங்கள் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் போக போகிறோம். அந்த காட்டாங்குளத்தில் போய் எல்லாத்தையும் அலர் கூட போகிறோம் ராகுல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நெருப்புலாம் வரும் ஒரு மாதிரி, எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஸோ மக்கள் அந்த பசங்களாம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். இங்கே பாருங்க, ஸ்ரீஹரி, சுனில், எல்லாரும் வந்தாச்சு guys. ஸோ வாங்க நம்ம காட்டாங்குளத்துக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கலாம். 1 hour later. கைஸ், நம்ம காலேஜ்குள்ளே வந்துட்டோம். காலேஜ்குள்ளே வந்துட்டு இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சாரதி பாருங்க. நீ வந்தாலே அந்த இது சொல்லணுமே, சொல்லு. சொல்லுடா, இப்போ தெரியுது. சொல்லிட்டா கைஸ். இப்போ சாரதிலாம் பார்க்க அழகாயிட்டான், ஸ்மார்ட் ஆகிட்டான். ஒல்லிலாம் ஆகி இன்லாம் பண்ணிட்டு பயங்கரமாக இருக்கே. இப்போ எங்கள் எல்லார் கழுத்துலையும் ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த இதுதான் இது ஒருத்தங்க ஒரு ஆடிட்டோரியம் என்ன ஏதுன்ட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த கேன்டீனில் இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்து என்னன்றது பார்க்கலாம். என்னன்னு தெரில. நாங்கள் அப்படியே கண்ணங்கரின்னு ஐட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபார்மலாக போட்டு அழகாக வரலான்னு பார்த்தா ஒரு மாதிரி கண்ணங்கரின்னு இருக்கிறோம். வெயிலில் அடிக்கிறதுனால ஒரு மாதிரி இருக்குது. ஹாய் காய்ஸ். அவன் யாரையும் தேடுறான் பாருங்க. யாரை தேடுறான்றது எனக்கு தெரியும். கைஸ், இங்கே பாருங்க, நாங்களாம் இன்லாம் பண்ணிவிட்டு நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இன் பண்ணியிருக்கோம். எனக்கு நான் இன்றைக்கி இன் பண்ணக்கப்புறம் தான் இப்போ சொல்லுவாங்கள்ல, ஏதோ நான் இன்றைக்கி தான் நான் பொண்ணாக உணர்றேன், பையனாக உணர்றேன். அது மாதிரி தான் இன் பண்ண பொண்ணாலடா. இன்றைக்கி தான் நான் காலேஜ் படிக்கிறேன்னா நான் உணர்றேன் நண்பர்களே. நம்ம காட்டுறேன் நண்பர்களே. பாருங்களேன், எப்படி அழகாக இருக்கா, செம்மையாக இருக்கா. எப்படி செம்மையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் இன் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லா பசங்களும் எல்லாம் வராங்க. எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடிட்டோரியம்குள்ளே போய் கண்டினியூ பண்ணுறோம். ப்ளீஸ் கைஸ், இங்கே பாருங்க, நம்ம நண்பர் திசான். எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரு வார்த்தை திசான் பேசுங்க. திசான், அதாவது இந்த கல்லூரி வாழ்க்கை, அதுவும் எஸ்ஆர்எம் வாழ்க்கையானது நம்ம பல பாடங்களை சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாவாடையா? ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையே ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி பெரிய மனுஷங்கள்லாம் மீட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அப்படிதான் நண்பர்கள் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண தெரியாமல் இப்போ அங்கே 1 மணி ஆக போகுது. அதனால் நாங்கள் போய்ட்டு சாப்பிட போகிறோம். நம்ம நண்பர் பிரவீன் வேற லெவல் இல்லையா? பிரவீன் உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற லெவல்ரா. வாவ், எனக்கே உன்னை பார்த்து ஆசை வந்துச்சுடா. கட்டி பிடிக்கும். கட்டி தளபதி என்ன சொல்லியிருக்காரு, கட்டி புடுறா அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி தான்டா வாழ்க்கைன்றது. அவ்வளோதான். இப்படி அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆசை. நண்பர்களே, இங்கே எஸ்ஆர்எம்ல நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் பேமெண்ட் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு வந்தோம் இந்த கான்வெகேஷனுக்கு. அதெல்லாம் தான் கொடுக்குறாங்க. ஃப்ரீலாம் இல்லை, ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, ஆனால் கிடையாது. நான் 1000 rupees கட்டியிருக்கோம். ஓகேங்களா? எல்லா நண்பர்களும் நம்ம சாப்பிட்றோம். நண்பர்களே, சரி, வீரன்லாம் சாப்பாடை வந்தால் முதலெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். பேச்சே வராது. ராகுலே என்ன முழிக்கிற, யாரை பார்க்குற? ஸ்ரீஹரி அங்கே ஸ்னாப் போடுவான். அங்கே கண்ணாடி துவச்சிருக்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னு தெரில. பண்ணுவோம். நான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நல்லா இருக்கும். பார்க்கும்போது நல்லாயிருக்கு, சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்களேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க வரிசையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய்.
கோட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டுக்கு வந்து நம்ம 700 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். இந்த கோட்டு கொடுத்தா நம்ம உள்ளே போனோம். அதுக்கு தான் கிராஜுவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும். இந்த பிள்ளைங்க எங்களுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. கைஸ் ஏதோ கவுன் மாதிரி இருக்குது. கொடுக்க போகிற கவுனு வாங்க கொடுக்க முழுங்க. அயன்மேன் இப்போ அவர் வந்து கை வெட்டினா ரெடி ஆகல, அந்த மாதிரி இப்போ நான் ரெடி ஆகிட்டேன். அவ்வளோதான். பட்டம், டாக்டர் பட்டம், எல்லா பட்டமும் எனக்கு வந்து கிடைக்குது. பின்னாடி இடிச்சு இப்போ இந்த பொண்ணு போய் நம்பர் கேட்பேன்ல பிரவீனே, இருக்கிற சாக்கை எல்லாத்தையும் கேட்பான். அழகாக இருக்கணா கைஸ் பாருங்க. நாங்கள் எல்லாரும் அப்படியே கும்பலிங் போட்டோம். வினோத், விமல், ஜீவகிரி இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். உன காடியாச்சு. இப்போ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கலர் கோழி குஞ்சுலாம் இருக்குங்கள, இப்போ எங்களுக்கு வந்து எல்லோ கலரு, இந்த என்னது ஆரஞ்சு கலரு, அவங்களாம் ஒயிலட் கலர் கோழி குஞ்சு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு எல்லோ கலர் கோழி குஞ்சு எல்லாம் இருக்குது. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஒரு 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 மனஸ்தாபம் ஒன்று இருக்குது இந்த காலேஜ்கிட்ட. அதை நான் வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ சந்தோஷமாக இருக்கும்போது சந்தோஷமாக எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே, நல்லா இருக்கா? இதை பார்த்து நீங்கள் எங்கே போடணும்? பேசிக் இன்ஜினியரிங் அவ்வளோதானா? தளபதி டிவியில் பண்ணுற மாதிரி. என்னமோ ஒரு மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல் ஒருத்த வந்திருக்க மாதிரி இருக்கு. நானும் அப்படிதான் இருக்கேன். நான் ஒத்துக்கிறேன். இங்கே பாருங்க கீழ் பக்கத்தில் முதல் கஸ்டமர் இதுதான். ஒன்று பத்து ஆஹா. They will be standing, they will remain standing until the invocation and the national anthem are over. So you கைஸ் நாங்கள் ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எங்களோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா அழகாக வந்து நல்லா ஏசி காற்று வாங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து ரிஹர்சல் நடக்குமா. அந்த ரிஹர்சல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் ப்ரோக்ராமு. நாங்கள் வந்து 2 மணிக்கு உட்கார வச்சிட்டாங்க. வந்து 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ப்ரோக்ராம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறோம். பாதி பசங்க தான் உள்ள. அது வந்து ஏதோ இந்த ப்ளூ கலர் டேக் போட்டிருக்கவங்க தான் வந்து இங்கே உள்ள மெயின் ஆடிட்டோரியம். பிகாஸ் ஆஃப் செலிப்ரிட்டி இல்லை, அதனால் என்ன உள்ள அலோவ் பண்ணுறாங்க. அரியெல்லாம் வந்து ஏதோ டென்டல் இடமா அந்த இடத்துக்கு பேசுகிறாங்க. ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் அப்புறம் அவங்க கண்டிப்பாக பண்ணுறாங்க. பேசுகிறேன் ரிஹர்சல் எல்லாரும் நிற்க வச்சிட்டாங்க. பாருங்க இப்போ வந்து என்னன்னா அவங்க வருவாங்களாம். அவங்க வரும்போது நம்ம நிற்கணுமா, அவங்க நின்று பேசினதுக்கப்புறம் நம்ம போகணும். அதான் சொல்கிறாங்க. நண்பர்களே எங்களுக்கு நல்லா பயங்கரமாக தூக்கம் வருது. என்னன்னு தெரில, நல்லா மயக்கம் நல்லா தூக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன் கான்வெகேஷன் அங்கே நடக்க போகுது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். இதெல்லாம் எங்கேருந்து உருப்பட போகுது இந்த ஜென்மம்லாம். இந்த மண்டையெல்லாம் ஆட்டாதரா. கார் வாங்கிட்டேன்னா சூப்பரா. என்ன காரான்னு கேட்டால் டாக்டர் டேவில் வந்து லேம்பர்கினி கார் வாங்கியிருக்கேன்றான். இவனெல்லாம் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். அவுட் ஆயிட்டியா? அவுட் ஆக இஷ்டம். ஜூம் பண்ண முடியாது. எங்களுக்கு ஒரு விஷயம் 3 மணிக்கு இங்கே வந்து கான்வெகேஷன் ப்ரோக்ராம்னு சொன்னாங்க. நண்பர்களே 1:45 இருக்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க. இப்போ வந்து டைம் வந்து பாருங்களேன் 4:13 ஆகுது. அங்கே பாருங்கள் யாருமே இன்னும் வரல. எதுவுமே ப்ரோக்ராம் நடக்கல. அதுக்குள்ளே ரெஃப்ரெஷ்மெண்ட்டு டீ எல்லாம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் நான் குடிக்கணுமா. ஸோ அதுக்குள்ளே வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குறாங்களா, டீயும் ஒரு கேக்குமா. அதுக்கு நாங்கள் இங்கேருந்து ஒரு ஃப்ளோர் கீழே நடந்து போகணுன்றதுனால சோம்பேத்தனை பாட்டு இங்கே நாங்கள் உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சு 2.5 மணி நேரமாக நாங்கள் இங்கே வெட்டி உட்காந்துக்கிறோம். நண்பர்களே இதான் நடக்குது கான்வெகேஷனில். எல்லோரும் சாப்பிட கிளம்பிட்டாங்க. நண்பர்களே திடீர்னு எல்லாம் கிளம்பும்போது சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்களோ நாங்கள் நினச்சோம். ஆனால் அங்கே பாருங்களேன் டிவியில் சீஃப் கெஸ்ட்டு, ஆனால் நேரில் பாருங்கள் யாருமே இல்லை. இவங்களை ஏமாத்துறாங்க. திடீர்னு சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்கன்ற மாதிரி. வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ் பிரவீன்? நீ தட்டி கேட்க மாட்டியா? நீ தட்டி கேட்க மாட்டியா? அப்புறம் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க ஏதோ பொண்ணுக்கு லாகின் கொடுன்னு அனுப்பிச்சிடுறாங்க. வேலை
A few moments later. கைஸ் எங்களோட டிகிரி வரப்போகுது, டிகிரி சர்டிஃபிகேட் வரப்போகுது. வந்துருச்சு, வரது வந்துச்சு, வரத்துக்கு புன்னகை. ஜீவ கணேஷ் வாங்க வாங்க, ஜீவ கணேஷ். அடுத்து யாருது? பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் வருது. முரளி தராரு. எங்கள் சேரால் தர முடியல, அதனால எங்கள் முரளி தரான். பிரவீன் பட்டம். ராகுல் நான் இந்த பீச்சா கையில் வாங்கிக்கோ. விமல் உங்களுக்கு நான் 2 கையும். ஐஸ் இங்கே பாருங்க என்னோட சர்டிஃபிகேட்டு. வாங்க இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் டூர் நம்ம பார்க்க போகிறோம். ஓ மை காட், ஓப்பன் பண்ணால் என்ன வருது? இன்னமும் மங்களகரமாக இருக்குது. பாருங்க இது என்னமோ எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. வி ஷேர் பாப்பா அந்த மஞ்சா இன்னும் பெரிய பேப்பரா இது. இங்கே பாடுறா ஏதோ பெருசாக போட்டிருக்காங்க நண்பர்களே. அவ்வளோ படிப்பறிவு இருந்தால் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கலாம். அவ்வளோலாம் படிக்க வேணாம், இது மட்டும் பார்ப்போம், நம்ம பொம்மை பார்ப்போம். இங்கே பாருங்களேன் என்னமோ இருக்குது. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி ஏதோ பேப்பர் ஃபஸ்ட் கிளாஸ் உண்டா? நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டு நம்ம பிரவீனே. பிரவீனே ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனா? பிரவீனே நீ எப்படா இவ்வளோ படிச்ச? இவன் ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் ஆண்டா இவன். நீ உனக்கு என்ன போட்டிருக்கு? இவனுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டிருக்குது. நமக்கு ஃபஸ்ட் கிளாஸே பெருசு தான் படித்த படிப்புக்கு போதும். வாங்கியாச்சு இப்போலாம். ஃபஸ்ட் கிளாஸு இங்கே போட்டிருக்குது. இது ஓப்பன் நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம்டா. இது கிளீனுமா என்ன? இவ்வளோ தானாடா? இந்த மாதிரி ஷீட் கொடுக்குறது தான் இவ்வளோ தானாடா இதுக்கு இவ்வளோ பெரிய தக்க. எல்லாரும் கற்றுறாங்க, எனக்கும் கற்றுக்கடா. நாங்கள் வந்து சவுண்ட் நாங்கள் கத்துற மாதிரி போட்டுக்கிறோம். வெற்றி 3 வருஷம் உழைப்பு. லேமினேஷன் பாருங்க, லேமினேட் கார்டு இருக்கு. இங்கே பாருங்க பிரவீன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, பிரவீன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன். வா அழகா பிரவீன். இப்படி இருந்து நீ இப்போ இப்படி ஆகிட்ட. இதுதான் சர்டிஃபிகேட். நல்லா தகர டப்பா மாதிரி இருக்கா? நாங்கள் வச்சுக்கோங்க பத்திரமா. இது பத்திரமா இப்போ வீட்டில் வந்து ஷோகேஸில் இருக்கும். 3 வருஷம் நாங்கள் என்ன கிழிச்சோன்னா 3 வருஷம் நாங்கள் வந்து இதெல்லாம் கிழிச்சோம். நமக்கு நாமளே பெருமையாக உணர்ந்துக்கலாம்டா. பெருமையாக இப்போ பெருமையாக இருக்கு. பெருமையாக ரியாக்ஷன் கொடுறா. நீயும் பெருமையாக ரியாக்ஷன் கொடு. பெருமையாடா பர்த், நீ பெருமையாக ரியாக்ஷன் கொடுறா. நீ கூட என்னோட பெருமையாக ரியாக்ஷன். இப்போ ஃபோன் இருக்கிறனால இது ஒரே நிமிஷம். நான் பெருமையாக ரியாக்ஷன் கொடுக்குறேன். இப்படி பண்ணலாமா எல்லாரும்? சர்டிஃபிகேட் வந்துச்சு. பட் ஆனால் இன்னும் சீஃப் கெஸ்ட் இன்னும் வரல. இதுக்கப்புறம் ஒரு 1 hour ப்ரோக்ராம் நடக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். பார்ப்போம் ப்ரோக்ராம்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு. எங்களுக்கு இப்போயே வந்து கண்ணுலாம் சொக்குது. அவங்க வந்து இப்போ இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்க. சொக்கிடும், தூக்கம் வந்துடும். கைஸ் இங்கே பாருங்க, எங்கள் கிளாஸில் வந்து யூனிவர்சல் ரேங்க் ஹோல்டர் 2nd ரேங்க்கு யார் தெரியுமா? சரோஜினி முரளி. அவள் தான் கைஸ், சரோஜினி அவள் தான் வந்து 2nd ரேங்க் சில்வர். வேற லெவலில் எல்லாரும் கை தட்டுங்க நண்பர்களே. கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வராக இருந்தால் நம்மளே ஆட்டையை போட்டு அப்படியே விற்றுடலாமா? சொல்லுங்கள், அவங்களுக்கே கொடுத்துருவோம். பிஜிபி வீடியோ நீங்கள் வந்து அவங்கள பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் ரேங்க் நான் தான்டா, ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டுருந்தது. செகண்ட் எங்கள் கிளாஸில் பார்த்தீங்களா யூனிவர்சல் 2nd ரேங்க் ஹோல்டர்லாம் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, இதுதான் அவங்க சரோஜினியோடது. இதுவும் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன். இது வந்து ரேங்க் ஹோல்டு வாங்கினதுக்கா. ஓ மை காட், 2nd ரேங்க் பாருங்க. ஓவரால் தான். ஓவரால் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூடிங் கேடிஆர் பிரான்ச் அண்ட் வடபழனி பிரான்ச். ஆமாம்ல, வடபழனி கேடிஆர் ரெண்டுத்துக்கும் முட்டி மோதி அவங்க வந்து இப்போ 2வது தான். இங்கே பாருங்க போட்டு ஒரிஜினல்லாம் இருக்குதா? கலப்படமான சில்வர் தான், கலப்படாதீங்க. மரம்லாம் வச்சுக்கிறாங்க. மரம் நடுவோர். மக்களே, அவன் வந்து 2nd ரேங்க் வாங்கினா சூப்பர் சந்தோஷம். அதெல்லாம் அப்படி இருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் போட்டிருக்கு, அது சந்தோஷம் வந்தது. ஆனால் நம்ம கூட ஒருத்தர் இருக்கான இந்த பிரவீன், அவனுக்கு வந்து ஃபஸ்ட் ரேங்க் வித் டிஸ்டிங்ஷன் போடுறாங்க. அது டிஸ்டிங்ஷனா என்னன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு ஒரு வார்த்தை பெருசாக இங்கே வந்து நீளமாக இருக்குது. அது எப்படி போட்டிருப்பாங்க? அது காட்டுங்க அந்த டிஸ்டிங்ஷன். இங்கே பாருங்க நண்பர்களே, ஃபஸ்ட் ரேங்க் வித் டிஸ்டிங்ஷனா என்னதுடா சொல்லுங்கடா. எனக்கு எது போட்டாங்க, எனக்கு ஒரே கவலையாக இருக்குது. நமக்கு அது போடலையேன்ட்டு. ஒரு பாராட்டிய ஒரு பட்டம் மாதிரி டிஸ்டிங்ஷன்.
நமக்கு ஏன் போடல? நம்ம ஏன்னா அந்த அளவுக்கு படிக்கல. அவன் என்னடா படிச்சான்? அவன் வருவான், அவன் வருவான், இப்படி 2 வாட்டி இப்படி பண்ணுவான், அப்புறம் இப்படி பண்ணுவான். அவனுக்கு 9 பாயிண்ட் ஏதோ சிஜி ஏதோ கொடுத்து அவனுக்கு ஏதோ பண்ணியிருக்காங்க. வீட்டில் படிப்பான், நம்ம வீட்டில் ஏதோ படிக்கிறது இல்லை. நண்பர்களே, படிக்கிறவங்க கூட சேராதீங்க. நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து படிக்கலன்னு. ஆனால் வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக படித்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து எழுதிடுவான். அந்த மாதிரி தான் பிரவீன். ஆனால் புத்திசாலி தான். பிரவீன் புத்திசாலி தான். ஆப்ஷன் இருக்குது, ஜெமினியில் போட்டு எடிட் பண்ணி. நாங்களும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களை பாருங்கள். எனக்கும் வந்து சஸ்பெக்ட் வித் டிஸ்டிங்ஷன்ன்ற ஆனால் எனக்கு டிஸ்டிங்ஷன் வந்து ஸ்பெல்லிங் தான் தெரியாது. அதனால எங்களுக்கு ஆட் பண்ண தெரியல. வந்துடலாம் எப்படியா ஜெமினியில் போட்டு நம்ம பண்ணி நீங்களே பார்ப்பீங்க கூடிய சீக்கிரத்தில். இருந்தாலும் பிரவீன் வாழ்த்துக்கள் பிரவீன். நண்பர்களே, சீஃப் கெஸ்ட் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை மணிக்கு? 5 மணி ஆகுது நண்பர்களே. டைம் கட்டுறான் கைஸ், 5 மணி ஆகுது நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, சவுண்டு கேட்குது அவங்களுக்கு? கேட்காது, ஏன்னா எங்களுக்கும் லைட்டாக கேட்கல. எல்லோரும் ஏந்துக்கிறாங்க. பேசிக்கலி எல்லோரும் ஏந்தா நம்மளும் ஏந்துக்கணும். ஆனால் நம்மளும் ஏஞ்சிக்கலாம். வருகிறார் பாடுறா. ஓ மை காட். கைஸ், அங்கே வராங்களே அவங்க எல்லாரும் சீஃப் கெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், தெரில. கைஸ் எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க, கலராக இருக்காங்களே எல்லாரும். Many hours later. கைஸ் எல்லாரும் புரட்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் எங்களை உட்கார வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாம் உட்காந்துட்டோம், நல்ல பசங்க நாங்களாம். பட் அங்கே எல்லாரும் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. புரட்சி கொந்தளிச்சிட்டாங்க மக்களே. எவ்வளோ நேரம் அவங்க எல்லாரும் அமைதியாக இருப்பாங்க? 5 மணிக்கு முடியும்னு சொன்னாங்க. வந்ததே லேட்டு. அவங்க சீஃப் கெஸ்ட் வந்தது கொஞ்சம் லேட்டு. அதனால் இப்போ டைம் ஆகும் எல்லாரும் மக்களும் போகணும்ல வீட்டுக்கு. அதனால் எல்லாம் புரட்சி பண்ணுறாங்க. அவங்களாம் இப்போ போக முடியாதுடா. கதவு திறந்துட்டாங்க, அதுக்காக கத்துற. வாங்க ஓடிடலாம். ஓடுங்க. வாங்க எல்லாம் புரட்சி பண்ணி ஜெயிச்சு விட்டோம். ஓடு. யாரு புரட்சி வெற்றி வந்துட்டது. வெற்றி. கைஸ், எங்களுக்கு இன்னொரு பயம் வருது. 41 பேர் பலின்னு வந்துட போகுது. எஸ்ஆர்எம் காட்டாங்க. அது வேற கூட்ட நெரிசலில். A few moments later. நண்பர்களே, இப்போ எங்களை திருப்பி உள்ள உட்கார வச்சிட்டாங்க. கொஞ்சம் இது ஆகுது. என்னன்னு சொல்கிறேன். எஸ்ஆர்எம்மில் ஒரு கலவரம். இன்றைய தொலைக்காட்சிகளில் எஸ்ஆர்எம்மில் ஒரு கலவரம். நாங்கள் அனைவரும் நின்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் பாருங்க, எல்லாம் A few moments later. கைஸ், அவ்வளோதான், ஒரு கலவரம் வெடிச்சிருச்சு. வாங்க போகலாம். அவ்வளோதான், உரிமையின் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. வந்துட்டோம். அவ்வளோதான், உரிமையின் சீக்கிரம் போய் வந்துட்டோம். வந்து விட்டோம். நண்பர்களே, அங்கே என்ன நடக்குது புரியாது. நான் என்னென்னு சொல்கிறேன். என்னென்னா 3 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்து 5 மணிக்கு ப்ரோக்ராம் முடிச்சிடுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் 3 மணிக்கு ஆரம்பிக்க போகிறதுனால எங்கள் எல்லாருமே வந்து 1:45க்குலாம் வந்து அங்கே ஆடிட்டோரியம்குள்ளே வந்துடணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து 1:35க்குள்ளேயே நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். அப்போத்துலேருந்து 5 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கவே இல்லை. எதனால சீஃப் கெஸ்ட்டு யாருமே வரல. 5 மணிக்கு தான் சீஃப் கெஸ்ட்டு எல்லாருமே வந்தாங்க. நண்பர்களே, சீஃப் கெஸ்ட் வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை மணிக்கு? 5 மணி ஆகுது நண்பர்களே. டைம் கட்டுறான் கைஸ், 5 மணி ஆகுது நண்பர்களே. 5 மணிக்கு முடிய போகிற ப்ரோக்ராமு 5 மணிக்கு தான் ஆரம்பிச்சுது. 5 மணிக்கு ஆரம்பித்து அது ஒரு 2 மணி நேரம் ஆகும்ல. 2 மணி நேரம் ப்ரோக்ராம் ஆக டைம் ஆகிட்டே இருக்குது எல்லாருக்குமே. ஏன்னா இங்கே காட்டாங்குளத்தூர்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போகணுன்னா இங்கேருந்து நைட்டாக ட்ரெயின் கிடைக்காது, பஸ்ஸு கிடைக்காது. அதுவும் இல்லாமல் எல்லாரோட பேரண்ட்ஸும் வந்து வெளியே நிற்கிறாங்க. ஆடிட்டோரியம்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அலோடு, பேரண்ட்ஸ் நாட் அலோடு. அவங்களுக்கு தனியாக இங்கே போய் உட்காந்து அவங்க டிவியில் தான் பார்க்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ டைம் ஆக எல்லாருக்கும் வந்து நாங்கள் எல்லாருமே சீக்கிரமாக தான் இருக்கோம்.
ஏன் சீஃப் கெஸ்ட் எல்லாருமே 5 மணிக்கு வந்தாங்க, 5 மணிக்கு ப்ரோக்ராம் முடிய போகிறது, 5 மணிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்து 6 ஆச்சு 6:30 ஆச்சு விடுங்கன்னு கேட்குறாங்க. விடல. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஏஞ்சி கதவு கிட்ட போயிட்டு விடுங்க எங்களை, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு போகணும், எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வெளில இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால தான் இப்போ நாங்கள் எங்கள் பசங்க எல்லாருமே நாங்கள் வந்து பைக்கில் வந்துட்டோம். பைக்கில் வந்தனால நாங்கள் எப்படி இருந்தாலும் பைக்கில் போயிடுவோம் நாங்கள் வீட்டுக்கு. மற்றவங்கலாம் வந்து இந்த ட்ரெயின் பஸ்லலாம் வந்தவங்களுக்கு பஸ்ஸு கிடைக்காது. நைட்டாக கூட்டம் டிராஃபிக்கு ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கே தெரியும் அந்த காட்டாங்குளத்துலேருந்து நம்ம சென்னைக்குள்ளே போகிறதுக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக் இருக்கும்ன்ட்டு. ஸோ அதனால தான் வந்து அந்த கலவரம் நான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கள் பசங்கள்லாம் நாங்களாம் எதுவும் பண்ணல, அவங்க எல்லாரும் மற்றவங்க எல்லாம் அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சாக்கில் நாங்களும் அப்படியே ரைஸாக பூந்து வெளில வந்துட்டோமே தவிர மற்றபடி இதில். நண்பர்களே எங்கே பாருங்க, நாங்கள் எல்லாரும் டிகிரி வாங்கிட்டோம், எல்லாம் வந்துட்டோம் பாருங்க. இங்கே பாரு வீரன் ஐயோ இந்த போஸு சூப்பராக இருக்குது வீரனே, அழகாண்டா. வீரன் டிகிரிலாம் வாங்கிட்டான். வாழ்த்துக்கள் வீரன். கை இல்லை கை கொடுக்கலாம். பெரிய ஆளாயிட்டா கை கொடுக்க மாட்டேன். நன்றி, வாழ்த்துக்கள். அம்மா இங்கே பாருங்க, டிகிரி வாங்கிட்டோமா? வாங்க வாங்க நண்பர்களே, அம்மாலாம் வந்துட்டாங்க. ஆமா இவருங்க அப்பா எல்லாம் இருந்தாங்க, டிகிரி வாங்கிட்டாங்க. உங்கள் பிள்ளை வச்சுக்கோங்க. ஜாலியா எப்படி? வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாரும். வாழ்த்துக்கள். நீ போஸ்ட் நீ வாழ்த்துக்கள். வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க. வாழ்த்துக்கள் ராகுல், வாழ்த்துக்கள். வாங்க அங்கே தான் இருக்கானுங்க எல்லாம். வாங்க கைஸ், அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. எல்லோரும் பெருமையை உணர்றாங்க. வரும்போது மேடம் படிச்சுட்டே தான் வருவாங்களாம் இந்த சர்டிஃபிகேட்டு. அது சும்மா பிரிண்டிங் மிஸ்டேக், எல்லோரும் ஒன்று தான் போட்டிருக்காங்க. இவனுக்கு எல்லாருக்கும் ஒன்றா தான் போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கேம்மா நான். எப்படி பெருமையா? மெடல் இல்லை, அவ்வளோ இது வந்து மெடல் இல்லை, ஐடி கார்டு. சரி வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம். ஐஸ் இப்போ நாங்கள் வந்து குடும்பங்கள்லாம் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஏன்னா கிராஜுவேஷன் பெருமை இல்லை இதெல்லாம். வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம். நண்பர்களே ஃபுல்லாக கிராஜுவேஷனாக முடிஞ்சாச்சு. அம்மா கிட்ட இது கொடுத்தாச்சு. ஒரு பத்திரமா திரும்பமா நல்லா ஷோகேஸில் மாட்டணும். எப்படிப்பா சந்தோஷமா? சந்தோஷமா? எல்லாரும் இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. நமக்கு அந்த கூச்ச நாட்டம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம பசங்களோட போயிட்டு பசங்கிட்ட எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகேங்களா? வேலைக்கு போயிடுவேடா. அது கிடையாது, சர்டிஃபிகேட் மட்டும் தான் வாங்கி வச்சுப்பா, வேலைக்கு தான் போக மாட்டேன். யார் வேலைக்கெல்லாம் போவா? நண்பர்களே கரெக்டு தான் இல்லை. गाइस நாங்க டிகிரி வாங்கிட்டோம். இந்த மைக் சுத்தம் போடா. Many hours later. गाइस ஹரிக்கு நேத்து பிறந்த நாள். அதனால நாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தனால இன்னைக்கு ஹரிக்கு கேக் வெட்ட போறோம். ஹரி வரோம். ஹாப்பி பர்த்டே ஹரி. இப்ப ஹரி நீ சர்ப்ரைஸ் ஆகணும். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to Sri Hariharan. Happy birthday to you. கடையிலடா ஃபர்ஸ்ட் அப்பா ஹரி இதான் நாங்க பண்ணோம். எங்களால முடிஞ்சதுதான். गाइस 300 ரூபாய் போட்டு 2000 ரூபாய் நான் எடுக்க போறது எப்படின்றது உங்களுக்கு இப்ப தெரியும். நாங்க கேக் வெட்டிட்டோம். ஹரி நீங்க எங்க போய் பாப்பாக்கு வந்து ட்ரீட் கொடுக்க போறா. गाइस இங்க பாருங்க ஹரியோட ட்ரீட். இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் ஏதோ வரணும்னு சொன்னாங்க. பர்கரு அதெல்லாம் வரணும். அதுவும் காட்டுறேன். ஓகேவா? இங்கே பாருங்க இது எல்லாமே நாங்கள் பூந்து விளையாட போகிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாப்பாய்ஸில் வந்திருக்கோம் நண்பர்களே. நன்றிடா ஹரி. ஹரி சும்மா குடுறா. வருத்தத்தில் இருக்கா. ஐயோ என்னடா இங்கே வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வச்சுக்கலடே காசெல்லாம். ஐயோ புலம்புறான். இது பாருங்க எவ்வளோ இருக்குது. இவ்வளோத்தையும் எங்களால் சாப்பிட முடியுமானா தெரியல. ஆனால் வாங்கி அவனுக்கு காசு காலி பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை. நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.